ஹலோ 12th ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஃபிசிக்ஸ் ஃபஸ்ட் வேல்யூமில் உள்ள நம்ம 5th லெசனில் உள்ள இம்பார்ட்டன்ட் கொஷினோட புக் பேக் ஆன்சர் தான் பார்க்க போகிறோம். அதாவது 5th லெசனில் வந்து ஃபுல் கொஷினுக்கும் நம்ம வந்து புக் பேக் ஆன்சர் 5 மார்க்ஸ் மட்டும் புக் பேக் ஆன்சர் பார்க்க போகிறோம். வேறு எதுவும் கிடையாது. இந்த வீடியோவில் நம்ம வந்து எல்லாத்துக்குமே புக் பேக் ஆன்சர் மட்டும் பார்க்கலாம். நான் பேஜ் நம்பர் அண்ட் எந்த பேஜில் எப்படி படிக்கணும் என்னோட டிப்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நான் கேட்டால் சொல்கிறேன். நீங்கள் பேஜ் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபஸ்ட் கொஷின் வந்து பேஜ் நம்பர் 270 எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட் கொஸ்டின் பேஜ் நம்பர் 270 இருக்குது. பேஜ் நம்பர் 270 எடுத்துக்கங்க. நான் பேஜ் நம்பர் 270 எடுத்துக்கிறேன். அதாவது பாருங்கள், மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் இன் இன்டகிரேஷன் ஃபார்ம். இதெல்லாம் இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பாயிண்ட்ஸ் படிக்கிற மாதிரி இருக்கும். தியரி வந்து இதுக்கு தியரிக்கும் அந்த ஈக்குவேஷனுக்கும் ஈக்குவல் மார்க்ஸ் வந்துருக்கும். எப்படின்னா இதுக்கு 2னா அதுக்கு 2.5, இதுக்கு 2னா அதுக்கு 3, அது மாதிரி ரெண்டுத்துக்குமே பாகுபாடு இல்லாமல் மார்க்ஸ் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் ஈக்குவேஷனு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு இதில் தியரிக்கும் நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். அப்படியேப்பட்ட கொஸ்டின் தான் இது. ஈக்குவேஷன், ஃபஸ்ட் ஈக்குவேஷன், செகண்ட் ஈக்குவேஷன், அந்த மாதிரி இருக்கும்ல, தேர்ட் ஈக்குவேஷன், ஃபோர்த் ஈக்குவேஷன் இருக்கும். நீங்கள் எல்லா ஈக்குவேஷனும் அந்த ஒரு பாயிண்ட்ஸ் அந்த சம்டைம் வந்து 3 மார்க்ஸில் கேட்பாங்க. நிறையா 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா உங்கள் லக்ஸ் வந்து 3 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் பாயிண்ட் இருந்தால் போதும் நீங்கள் எழுதலாம். இதே நீங்கள் 5 மார்க்ஸில் கேட்டாங்கன்னா உங்களுக்கு ரொம்ப லக்குன்னு சொல்லலாம். ஏன்னா இந்த மாதிரி கொஸ்டினில் 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள் ஃபுல் மார்க்ஸ் வந்து இதில் வாங்கிடலாம். தப்பு போடுறதுக்கு முடியாது. ஈக்குவேஷன் வந்து இது ஈக்குவேஷன் நீங்கள் மெமரி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ரிலேட்டட் ஈக்குவேஷன் தான் நீங்கள் எல்லாத்தையும் மெமரி பண்ணிக்கணும். மெமரி பண்ணிட்டீங்கன்னா ஒன்றும் நீங்கள் வந்து வெரி பண்ணிக்க தேவையில்ல. உங்களை பற்றி இந்த கொஸ்டின் வந்து ஈஸியாக நீங்கள் அட்டன் பண்ணலாம். வாங்க நம்ம செகண்ட் கொஸ்டின் போகலாம். செகண்ட் கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 275 இருக்குது. நீங்கள் பார்த்துக்கோங்க. பேஜ் நம்பர் 275 செகண்ட் கொஸ்டின் இருக்குது. நீங்கள் பேஜ் நம்பர் 275 எடுத்துக்கோங்க. இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு தியரியும் அண்டு இதுவும் ரிலேட் பண்ணுறது ஈக்குவேஷன். இதில் ஈக்குவேஷன் இருக்காது, தியரி மட்டும் இருக்கும். நீங்கள் தியரியை வந்து நீங்கள் தெளிவாக படிச்சுக்கணும். 5th லெசன்லேயே பேசிக்காக வந்து கம்மியான கொஷின்ஸ் தான் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. 5th லெசனில் நம்ம இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்தது வந்து நீங்கள் தரவு பண்ணி படிச்சுக்கோங்க. மற்ற எல்லாத்தையுமே நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக இந்த காமா ரேஸ், இந்த ரேஸ் இருக்குல்ல, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருப்பாங்க. ரிப்பீட் கொஷினாக தான் வந்துக்கிட்டே இருக்குது. அதனால் நீங்கள் வந்து எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க. நீங்கள் அது உள்ளே இருக்கிறது வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக எழுதணும் இல்லை, மெயினாக 3 பாயிண்ட் உங்களுக்கு வந்து படித்ததுமே ஷார்ட்டாக இருக்கா, குட்டியாக நீங்கள் ஒரு 3 பாயிண்ட் எடுத்து 3 பாயிண்ட் எழுதுங்க. எல்லாத்துலேயும் 3 பாயிண்ட் எழுதுங்க. இப்போ வாங்க நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே போகலாம். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். தேர்ட் கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 372. வாங்க இப்போ நம்ம 372க்கு போகலாம். இருங்க, நான் இங்கே பேஜ் நம்பர் இங்கே வரமே எழுதி வச்சுருக்கேன். அதை பார்த்து தான் சொல்லிகிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து இதில் பார்த்தீங்க பேஜ் நம்பர் பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு கிட்ட சொல்கிறேன். 372க்கு வந்து இப்போ பேஜ் நம்பர் போய்க்கலாம். சாரி 272 மாற்றிட்டேன். 272 300 தான் இல்லையே, மாற்றி சொல்லிட்டேன். 272 போயிட்டிங்கன்னா அதில் மேலே போட்டுருக்கு பாருங்கள். அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இருக்குல்ல, இந்த கொஷின் தான் உங்களுக்கு ஃபுல்லாக படிக்கணும். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வேவ் லென்த், இது ஒரு கொஷின், தனி கொஷின் தான். நீங்கள் அதெல்லாம் எழுத தேவையில்ல, மேலே கொடுத்துருக்க மட்டும் எழுதுங்க. இது 3 மார்க்லாம் கேட்டிருக்காங்க. இது வரையும் 5 மார்க்ஸில் இந்த கொஷின் கேட்டது கிடையாது. 3 மார்க்ஸில் தான் ரிப்பீட்டாக ஆகிட்டே இருந்திருக்கு. அதனால் நீங்கள் வந்து இந்த பாயிண்ட்டாக நீங்கள் படிச்சுக்கங்க. ஏன்னா 3 மார்க்ஸில் அந்த கொஷின் வந்து அதிகமாக கேட்பாங்க. 3 மார்க் கொஷின் தான் இது, 5 மார்க்ஸ் கிடையாது. இவ்வளோ தான். இதுலேருந்து நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாங்க. இது வந்து ஒரு 3 மார்க் தேரி பேஸ்டு 3 மார்க் கொஷின் தான். இந்த 3 மார்க் கொஷின் மட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. தேர்டு கொஷின் வந்து ஒரு 3 மார்க் கொஷின். ஏன்னா 5 மார்க்லேருந்து தான் உங்களுக்கு 3 மார்க்கும் கேட்பாங்க. அதனால் நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ வாங்க நம்ம 4th கொஷின் பார்ப்போம். மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் ஈக்குவேஷன். மேக்ஸ்வெல் வந்து எப்படி மாடிஃபை பண்ணுற ஈக்குவேஷன் அப்படின்னு பேஜ் நம்பர் 270 இருக்குது. நாங்கள் பேஜ் நம்பர் 270 போய்ட்டு அந்த ஈக்குவேஷன் எப்படின்னு நீங்கள் தெளிவாக மாடிஃபை ஈக்குவேஷன். அதனால் இது வந்து எப்படின்னா ஒரு தியரியும் ஈக்குவேஷன் வந்து ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கும். அதனால் நீங்கள் தியரி கொஞ்சம் அதிகமாக எழுதுகிற மாதிரி இருக்கும். நீங்கள் அந்த தியரி போட்டுருக்கோங்க. அந்த தியரி ஆம்பியர் சர்க்யூட் லான்னு இருக்குல்ல, இதுலேருந்து இது வரையும் போட்டு மேக்ஸ்வெல் கரெக்ஷன் அண்ட் மேக்ஸ்வெல் மாடிஃபிகேஷன் போட்டு இதில் கடைசியாக கொடுத்துருக்க ஈக்குவேஷன் மட்டும் நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். அந்த மேக்ஸ்வெல் வந்து ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்களா, அந்த ஈக்குவேஷன் நீங்கள் கடைசி கொஷனில் உள்ள கடைசியாக உள்ள ஆன்சர்னும் இதில் வந்து டைக்ராம் நீங்கள் பேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா எதனால மாடிஃபை பண்ணுறாங்க ஈக்குவேஷனை அப்படின்னா அந்த ஒரு டைக்ராம் இருக்கும். அது பாருங்க, அந்த டைக்ராம் மட்டும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்கும். வேறு எதுவும் ரொம்ப இதில் வந்து நீங்கள் எழுதுகிற மாதிரி இருக்காது. ஒரு கொஞ்சம் தான் இருக்கும். சம்திங்ஸ் இதில் வந்து இந்த டைக்ராம்ஸ் இந்த 2-3 விஷயம் மட்டும் இதில் நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ஈக்குவேஷன் வந்து நீங்கள் இவ்வளோ ஈக்குவேஷன் நீங்கள் எழுதணும்னா கூட கடைசி ஈக்குவேஷன் இருக்கு பாருங்க, கடைசி ஈக்குவேஷன் வந்து நீங்கள் தெளிவாக எழுதிட்டால் போதும். மற்ற ஈக்குவேஷன்லாம் அந்த இருக்குல்ல, இதுதான் மாடிஃபைடு ஈக்குவேஷன். 3 மார்க்ஸில் கேட்டால் சொல்கிறேன். இதே 5 மார்க்ஸில் கேட்டால் நீங்கள் ஃபுல்லாக எழுதி தான் ஆகணும். இது நீங்கள் ஸ்கிப் பண்ண முடியாது. ஆனால் அதிகமாக இதில் 3 மார்க் கொஷின் தான். அது 3 மார்க்லாம் கேட்டிருக்காங்க. 5 மார்க்ஸில் இந்த வருஷம் கேட்டாங்கன்னா பண்ணுறதுன்னு தெரியல. ஆனால் அது 3 மார்க் கொஷின் தான். நீங்கள் வந்து 3 மார்க்ஸில் வந்து எல்லாத்தையும் தெளிவாக எழுதிக்கங்க. எல்லாத்தையுமே இம்பார்ட்டன்ஸ் நான் குறிச்சிருக்கேன். இப்போ நம்ம பார்த்தது 4th கொஸ்டின். நெக்ஸ்ட் நம்ம 5th கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம 5th கொஸ்டின் பேஜ் நம்பர் எத்தனை பார்த்தோம்னா பேஜ் நம்பர் 270 தான் 5th கொஸ்டின் இருக்குது. பேஜ் நம்பர் 270 5th கொஸ்டின் இருக்குது. வாங்க 5th கொஸ்டின் குறிச்சிப்போம்.
கேமரா கொஞ்சம் அட்ஜஸ்டிங் பண்ணுறதுக்கு ப்ராப்ளம் இருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோ வந்து கீழே இறக்க கொஞ்சம் தெளிவாக இருக்காது. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே தெளிவாக நம்ம இது பண்ணிக்கலாம். இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் கரெக்ஷன் இருக்குல்ல, அந்த 3 மார்க்ஸ்லேயே ஃபுல்லாக உள்ளது தான். இதுவும் ஒரு 3 மார்க் கொஸ்டின் தான். 5 மார்க்ஸில் கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது. இனிமேல் கேட்பாங்கன்னு தெரியாது. இது இம்பார்ட்டன்ட் கிடையாது. நீங்கள் வந்து படிக்க வேணாம்னு நான் சொல்ல மாட்டேன். உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபிசிக்ஸ் ஓரியண்டாக போனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இருந்தாலும் நீங்கள் வந்து ஓரளவுக்கு பாருங்கள். இது வந்து கேட்டது கிடையாது. நம்ம 6th கொஸ்டின் பார்த்தோம்னா 272 இருக்குது. நம்ம 6th கொஸ்டின். இப்போ நீங்கள் 6th கொஸ்டினுக்கு 272 பேஜ் நம்ம எடுத்துக்கோங்க. அது ஒரு பாருங்கள், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். இதிலேருந்து ஒரு 8 ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் எழுதினா போதும். ரொம்ப இல்லை, இதில் 10 கொடுத்துருக்காங்க. 8 எழுதுங்க. 2 இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். 8 உங்களுக்கு ஈஸியாக உள்ளது 8. அப்படி உங்களுக்கு 5 மார்க்கில் 4 மார்க்காச்சும் வேணும்னா தெளிவாக 5 போதும். இதுதான் முக்கியமானது. ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஈக்குவேஷன், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேக்னெட்டிக் வேவ்ஸில் வந்து இதுதான் முக்கியமானது. நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக எழுதிக்கங்க. எந்த இதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் நீங்கள் அதில் உள்ளதை மட்டும் நீங்கள் இதை எழுதிக்கங்க.